குட் மார்னிங். ஆடியோ கேக்குதா? ஆடியோ கேக்குதா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா அப்படின்னா இதுவுமே முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். இது ஃபுல்லாவே வந்து மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ். ஓகேவா? சோ முன்னாடினா எப்போனா 2000 அந்த டைம்ல 2000 to 2004 அந்த டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எப்பயாச்சும் கேக்குறாங்க. ஓகேவா? சோ அது ப்ராபபிலிட்டில இருந்து கேக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து எப்பயாச்சும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. சோ ப்ராபபிலிட்டி பத்தி என்ன தெரியும் எல்லாருக்கும்? ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபபிலிட்டி நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். சோ ப்ராபபிலிட்டினா என்னது? ப்ராபபிலிட்டினா நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது. பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதை நம்மளால வந்து ஒரு எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ஒரு சில எவிடன்ஸ் பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க. சோ அந்த எவிடன்ஸ் எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிவைட் பண்ணி வருமா வராதா அப்படின்றத ஜட்ஜ் பண்றாங்க. அப்படின்றத படிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? சோ இப்ப நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அப்படின்றதுதான். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்றத பேசுறதுதான் ப்ராபபிலிட்டி. சோ அப்போ எவ்வளவு சான்சஸ் அப்படின்றது நமக்கு இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுதான் நமக்கு தேவையான ஃபேவரபிள் அவுட்கம். சோ அந்த ஃபேவரபிள் அவுட்கம் நடக்கிறதுக்கு நம்ம எத்தனை டேஸ் படிக்கணும் அப்படின்னு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படி இல்லைன்னா இவ்வளவு டேஸ் படிச்சா நம்ம கிளியர் பண்ணலாம், இந்த டேஸ்ல இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை இருக்கு, அந்த நம்பர்ஸ் எத்தனை அப்படின்றதுதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்னா நம்ம இப்ப கிளியர் பண்ணவும் செய்யலாம் பண்ணாமலும் இருக்கலாம். அப்ப டோட்டல் அவுட்கம் 2. ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா டோட்டல் அவுட்கம் 2. அதுல நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம், சோ எத்தனை நம்பர் ஆஃப் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோம், டைப்பா டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்போம், டிஃப்ரெண்டா ரிவிஷன் பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல வரும். இப்ப அது மாதிரி மழை வருமா வராதா அப்படின்றதுக்கும் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 2 தான் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 2 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனை இருக்கும்? சோ அது வந்து நமக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆன அந்த மேப்ல பார்த்துட்டு அந்த விண்டு அந்த ரேட்டு அது ஃபுல்லா பார்த்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். நமக்கு இப்ப பேசுனது எல்லாமே ரியல் லைஃப்ல வர்ற மாதிரி. நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமா கொஸ்டின் கேட்கலாம். ஒண்ணு வந்து டைஸ் வச்சு கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பகடை தெரியும்ல, டை. சோ அந்த டைய வச்சு லூடோலாம் விளையாடுவோம்ல. சோ அந்த டைய இப்ப நான் ஒரு டைய 2 தடவை தூக்கி போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த டைஸ்ல எத்தனை பிரைம் நம்பர்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அந்த டைஸ்ல வரக்கூடிய பேர ப்ராடக்ட் பண்ணா எத்தனை பிரைம் நம்பர் வரலாம் அப்படின்ற மாதிரி டை ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லைன்னா காயின்ஸ். சோ காயின்ஸ்ல எனக்கு ஹெட் வருமா டெய்ல் வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கார்ட்ஸ். இப்ப கார்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடி இருக்கீங்களா? சோ கார்ட்ஸ் டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இல்ல அந்த கார்ட்ஸ்ல எனக்கு கிங் வர்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, குயின் வர்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி. அடுத்து பால் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். பால்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ் இருக்கும். அதை நம்ம பிக் பண்ணிட்டு இருக்கிறப்போ எத்தனை சான்சஸ்ல நமக்கு தேவையான கலர் பால்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? சோ அப்போ இங்க நமக்கு யூஸ் பண்ண போறது எல்லாமே ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே? சோ NE அந்த அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். டோட்டலா எவ்வளவு அவுட்கம் வரலாம். இப்ப நம்ம ஒரு காயின் எடுத்துக்கலாம். ஒரு காயின்ல என்னென்ன அவுட்கம் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, என்னெல்லாம் வரலாம்? அன்பயாஸ்டு காயின், பயாஸ்டு காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அன்பயாஸ்டு காயின் அப்படின்னா நமக்கு சேமா இருக்காது 2 பக்கமும். சரியா? பயாஸ்டு காயின்னா 2 பக்கமும் சேமா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு தர மாட்டாங்க. சோ அன்பயாஸ்டு காயின்னா ஒரு பக்கம் நமக்கு காயின்ல என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், இன்னொரு பக்கம் டெய்ல் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்னது 2. இப்ப நான் ஒரு காயினை ஒரு வாட்டி தூக்கி போடுறேன். ஓகேவா? ஒரு காயினை ஒரு டைம் தூக்கி போடுறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 2. ஓகே? இதுவே நான் 2 காயினை வந்து யூஸ் பண்றேன். 2 காயினை ஒரு டைம் நான் வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னா அங்க எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்ப நான் 2 காயினை ஒரு டைம் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காயின்ல 2 அவுட்கம். கரெக்டா? அது மாதிரி செகண்ட் காயின்ல 2 அவுட்கம் இருக்கும்.
அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்னது 4. சோ அப்ப இததான் என்ன சொல்லலாம்னா 2 பவர் 2 4 அப்படின்னு சொல்லலாம். இப்ப 3 காயினா ஒரு டைம் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கலாம். சோ 3 காயினா ஒரு டைம் தூக்கி போறேன் அப்படின்னா ஒரு காயினுக்கும் 2 அவுட்கமா இருக்கும். கரெக்டா? சோ அப்ப ஒரு காயினுக்கும் 2 அவுட்கம்னா 2 பவர் 3. சோ டோட்டலா 8 அவுட்கம்ஸ் அப்படின்னு வரும். இப்ப ஒரு காயினா ஒரு டைம் தூக்கி போடுறோம், எனக்கு ஒண்ணு ஹெட் வரலாம், அப்படி இல்லைன்னா டெய்ல் வரலாம். இப்ப 2 காயினா ஒரு டைம் தூக்கி போடுறோம், இல்ல ஒரு காயினே நான் 2 டைம்ஸ் தூக்கி போடுறேன் அப்படின்னா என்னெல்லாம் வரலாம்? 2 வாட்டியும் எனக்கு ஹெட், 2 இதுலயுமே ஹெட்னு வரலாம். இல்லைன்னா 2 இதுலயும் டெய்ல், ஒரு இதுல ஹெட் ஒரு இதுல டெய்ல், இன்னொரு இதுல ஹெட் இல்லைன்னா இன்னொரு இதுல டெய்ல் அப்படின்ற மாதிரி வரலாமா? சோ இதுதான் அந்த டோட்டல் 4 அவுட்கம்ஸ். இப்போ 8 அப்படின்றப்போ டோட்டல் 4 அவுட்கம் என்னெல்லாம் வரும்? 3மே ஹெட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3மே டெய்ல் இருக்கலாமா? அப்புறம் என்ன இருக்கலாம்? ஒரு ஹெட் 2 டெய்ல் இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஹெட்டே வந்து நடுவுலயும் இருக்கலாம், இல்ல லாஸ்ட்லயும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கலாம். இப்ப அடுத்து என்னது? இங்க 2 டெய்ல் ஒரு ஹெட் அப்படின்னு போட முடியுமா? எப்படி போடணும் இங்க? இப்ப ஏற்கனவே இங்க 4 அவுட்கம் போட்டோம். என்னது? 3மே ஹெட், இங்க ஒரு ஹெட் ஹெட்னு போட்டோம். அடுத்ததுல 2 ஹெட் வர்ற மாதிரி போடலாமா? சோ 2 ஹெட் வர்ற மாதிரி போடலாம். நடுவுல 1 மட்டும் டெய்ல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சோ HHT. சோ இதுதான் நமக்கு அந்த 8 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். சாரி, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம்ன்றது எக்ஸாக்டா இப்போ நம்ம டாஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு ஹெட் வந்ததுன்னா நான் வின்னு, டெய்ல் வந்ததுன்னா நீங்க வின்னு அப்படின்னு சொல்றப்போ உங்களுடைய ஃபேவரபிள் அவுட்கம் டெய்ல் வரணும். அப்போ எத்தனை வாட்டி டெய்ல் வரணும் அப்படின்றதுலாம் இருக்கும்ல. சோ அதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும். இதுவே டைஸ் இருந்துச்சு அப்படின்னா டைல என்னென்ன நம்பர் எல்லாம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டைல டோட்டலா 6 நம்பர்ஸ் இருக்குமா? 1 2 3 4 5 6 இருக்கும். இப்ப நான் ஒரு டைய ஒரு வாட்டி தூக்கி போடுறேன் அப்படின்னா 6 பவர் 1. 2 டைய ஒரு வாட்டி தூக்கி போடுறேன் அப்படின்னாலும், இல்லைன்னா ஒரே டைய 2 வாட்டி தூக்கி போடுறனாலும் ஒரே மீனிங் தான். சோ அப்போ 6 பவர் 2 அப்படின்னு வரும். சோ இப்ப 3 டை இருந்ததுன்னா 6 பவர் 3. இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கமா இருக்க போகுது. நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ன்றது கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நமக்கு மாறிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் காயினும் டையும் பாத்துக்கலாம். கார்ட்ஸ் பால்ஸ் அடுத்து வர்றப்போ கார்ட்ஸ்ல என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுமோ அந்த பேசிக் நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கொஸ்டின்ல அண்ட் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். ஆர் வர்ற இடத்துல என்ன பண்ண போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். சோ இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எங்க கொஸ்டின்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, if 3 coins are tossed simultaneously, then the probability of getting exactly 2 heads. சோ இங்க எத்தனை காயின் டாஸ் பண்றாங்க? 3 coins. சோ அப்ப ப்ராபிலிட்டி வேணும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் எனக்கு 3 coins அப்படின்னா 2 பவர் 3. கரெக்டா? சோ அப்ப கீழே 8ன்னு வந்துரும். இப்ப எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் நமக்கு என்ன வேணும்? எக்ஸாக்டா 2 ஹெட்ஸ் வேணும். சோ எக்ஸாக்டா 2 ஹெட்ஸ் வர்ற மாதிரி எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு அந்த 8 அவுட்கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வரலாம்? 3மே ஹெட் 3மே டெய்ல். இப்ப எக்ஸாக்டா 2 ஹெட் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா HTHன்னு வரலாம், இல்ல HHT, இல்ல THH அப்படின்னு வரலாமா? சோ இதை தவிர வேற ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த சைடு டெய்ல் வர்றதுக்கு 2 டெய்ல் ஒரு ஹெட் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். சோ இங்க TTH, அடுத்து இங்க HTT. சோ இதுதான் நம்மளுடைய 8 அவுட்கம். 8 அவுட்கம் எப்படி வந்துச்சு? இது ஒரு காயினை டாஸ் பண்றப்போ, இது 2வது காயின், இது 3வது காயின் டாஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்த அவுட்கம். ஓகேவா? சோ இத மாதிரி எனக்கு டோட்டலா 8 அவுட்கம்ல எது வேணாலும் வரலாம். ஆனா எனக்கு எக்ஸாக்டா 2 ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி வேணும். எக்ஸாக்டா 2 ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். சோ அப்போ இங்க ஆன்சர் என்னது? 3/8. அவ்வளவுதான். இப்ப இதே கொஸ்டின்ல எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னு இல்லாம அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் இருந்தா என்ன ஆன்சர் வரும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இப்ப இதே கொஸ்டின்ல அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு வந்தா எனக்கு அட்லீஸ்ட் 2னா என்ன மீனிங்? எனக்கு மினிமம் 2 ஹெட்ஸ் வேணும். ஆனா 2 விட தாண்டியும் எனக்கு ஹெட் வரலாம், பிரச்சனை இல்லை. சோ அதான் மீனிங். அப்ப எனக்கு 2 ஹெட்ஸும் வரலாம், 3 ஹெட்ஸும் வரலாம். சோ அப்ப இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் மாற போறது இல்ல, 8. 2 cube 8 தான். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் தான் என்னது? 2 ஹெட்ஸும் எடுத்துக்கணும், 3 ஹெட்ஸும் எடுத்துக்கணும். சரியா? அப்ப இங்க நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எத்தனை? 4 இது வந்துடும். அப்ப 4/8 1/2 அதான் ஆன்சர். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா மினிமம் 2 ஹெட் இருக்கணும். 3 ஹெட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் மீனிங். ஓகேவா? சோ அப்ப 2 ஹெட்ஸ் இருக்கிறதையும் 3 ஹெட்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா? இப்போ கான்செப்ட் ஓரளவு லைட்டா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
அடுத்தது பாருங்க, இஃப் காயின் இஸ் டாஸ்ட் 3 டைம்ஸ். அங்க 3 காயின் டாஸ் பண்ணாங்க, இங்க ஒரு காயின 3 டைம்ஸ். ரெண்டுமே சேம் மீனிங் தான், சோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? சோ இங்க தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 heads and 3 tails அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ ஒரு காயின் 3 டைம்ஸ்னாலும் 2 cube தான் கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கு 3 heads and 3 tails வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டுனா என்ன போடணும்னு சொன்னேன், அண்டுனா மல்டிப்ளை பண்ணுங்க, ஆர்னா பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 3 heads வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, ஒரே ஒரு வாட்டி தானே வரும், நம்பர் ஆஃப் சான்சஸ், சோ 1. 3 tails வர்றதுக்கான நம்பர் ஆஃப் சான்சஸும் ஒன்னே ஒண்ணுதான், அப்போ 1 into 1/8. சோ அப்போ 1/8 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின், probability of getting a job for a person is x/3. If the probability of not getting a job is 2/3, then the value of x is. இப்போ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 0 to 1 இதுதான் எனக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூவா இருக்கும். எந்த ஈவெண்ட் அக்கர் ஆகினாலும் அக்கர் ஆகலனாலும் அதனுடைய ப்ராபபிலிட்டி 0 to 1 தான் இருக்கும். இப்ப எனக்கு ப்ராபபிலிட்டி 0 அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா, அந்த ஈவெண்ட் நடக்கவே நடக்காது, அதுதான் மீனிங். ஓகேவா? சோ அப்ப அதை என்ன சொல்லுவோம், அன்சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்ப ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னா என்னன்னா, அந்த ஈவெண்ட் கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். சோ அதை என்ன சொல்லுவோம்னா ஷியோர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதும் நடக்காது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா P' அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ், P' ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அக்கரன்ஸ். இப்ப இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். ஓகே, சோ இப்ப இங்க அதே தான் சொல்றாங்க, என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a ஜாப் x/3. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் a ஜாப் அப்படின்றது இது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a ஜாப். இது நடக்காது அப்படின்றதுக்கானது 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 1 வரும். இப்ப இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ தான் கேக்குறாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா 1 அப்படின்னு தெரிஞ்சிருமா. சோ 1/3 பிளஸ் 2/3 நமக்கு 3/3, சோ 1 வந்துடும். கிளியர்? இப்ப அடுத்து டைஸ். காயின்ஸ் வச்சு நமக்கு அவ்வளவா கேக்குறது இல்ல, மேக்சிமம் டைஸ் வச்சு கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா பால்ஸ் வச்சுதான் கேக்குறாங்க, எப்பயாவது கேக்குறது. இப்ப எனக்கு டையில ஒரு டை த்ரோ பண்ணா நம்ம என்னென்ன அவுட்கம் சொன்னோம், 1 2 3 4 5 6. இதுல கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல எனக்கு பிரைம் ஃபேக்டர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது அப்படின்னு இருக்கும். இங்க கீழே நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்னன்னு தெரியும், 6^1 6 அப்படின்னு தெரியும். இப்ப நான் 2 டை த்ரோ பண்றேன் அப்படின்னா ஒரு டைல ஒரு நம்பரும் இன்னொரு டைல இன்னொரு நம்பரும் வரும். கரெக்டா? அப்போ இங்க டோட்டலா எனக்கு அவுட்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6² 36. அந்த அவுட்கம் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் 1,1. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைல 1, செகண்ட் டைல 1. இங்க ஃபர்ஸ்ட் டைல 1, செகண்ட் டைல 2. சோ 1,2 1,3 இதெல்லாம் தான் நமக்கு என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் when 2 die is thrown. ஓகே, சோ இதுதான் அந்த 6² 36 உடைய அவுட்கம். இப்ப 3 டை த்ரோ பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டை த்ரோ பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டது. சப்போஸ் கேட்டாலும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 3 டைஸ் அப்படின்னா 6^3. இதுதான் நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். இப்ப நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வேணும் அப்படின்னா அவங்க மேக்சிமம் ட்ரிப்ளெட் அக்கர் ஆகிறதுக்கான நம்பர் ஆஃப் இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரிங் அண்ட் ட்ரிப்ளெட் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரிப்ளெட்னா என்னது, எனக்கு 3மே சேமா இருக்கும், 3 டைலையும் விழுகிற நம்பரும் சேமா இருக்கும். சோ அந்த மாதிரி ட்ரிப்ளெட் அக்கர் ஆகிறதுக்கு எத்தனை இருக்கும், 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 அப்படின்னு 6 தான் இருக்கு நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். சோ 6/6³ அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இது வரைக்கும் ட்ரிப்ளெட் வச்சு நமக்கு இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த 2 டை த்ரோ ஆகுற மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சரியா? 2 டை த்ரோ ஆகுற மாதிரி நமக்கு என்ன இருக்கும்னா இது ரெண்டோட ப்ராடக்ட் வச்சு கேட்பாங்க, இல்ல சம் வச்சு கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின் உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த சிங்கிள் த்ரோ ஆஃப் டை. அப்போ ஒரு டைய ஒரு வாட்டி ஏ டைன்னு இருக்கா, சோ ஒரு டை ஒரு த்ரோ தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மல்டிபிள் ஆஃப் 3. சோ அப்ப டோட்டல் ப்ராபபிலிட்டி அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்னது, ஒரு டை தான். சோ 6^1 6 தான் கீழே. இப்போ மேல என்னது, நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வேணும். அப்போ 1 to 6ல எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்னென்ன நம்பர்லாம் இருக்கு, 3 6. அப்போ இது 2/6. சோ ஆன்சர் 1/3 அப்படி கிடைச்சு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபேர் டை இஸ் ரோல், ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a prime factor of 6. சோ ஃபேக்டர்னா என்னன்னு தெரியுமா, எனக்கு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிள்ல எல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ, ரிமைண்டர் 0 வருதோ
சோ அதுதான் நமக்கு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 6ஓட ஃபேக்டர் என்னது? 1ம் அதே நம்பர் ஃபேக்டராகவும் கண்டிப்பா இருக்கும். இப்போ நடுவுல என்னென்ன டேபிள் எல்லாம் டிவிசிபிள் ஆகுது, இல்ல என்னென்ன நம்பர்ல எல்லாம் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். சோ 2ல டிவிசிபிள் ஆகும், 3ல டிவிசிபிள் ஆகும். சோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் 6. இதுல பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 6ன்னு கேட்டிருக்காங்க. 1 வந்து நமக்கு நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், சரியா? சோ அது வராது. இப்போ பிரைம் ஃபேக்டர்ன்றது 2, 3 மட்டும்தான். பிரைம் ஃபேக்டர்னா என்னது? பிரைம் நம்பர்னா என்னது? எனக்கு அந்த நம்பர் எதுலயுமே டிவிசிபிள் ஆகாது, அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அதான் பிரைம் ஃபேக்டர். சோ இங்க பிரைம் நம்பர்ன்றது இந்த 2, 3 மட்டும்தான். சோ இங்கேயும் ஒரு டை தான் த்ரோ பண்றோம். அப்ப கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 6. ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 2 சான்ஸ் தான் இருக்கு. சோ 2/6. இங்க ஆன்சர் என்னது? 1/3. ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் தென் 3 when dice is thrown. சோ இங்கேயும் 2 டைன்னு சொல்லலாம், மோர் தென் 3 வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மோர் தென் 3னா என்னெல்லாம் வரலாம்? 4, 5, 6 வரலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் 3. கீழே எனக்கு ஒரு டை தான் த்ரோ பண்றாங்க, அப்போ 6/1. சோ 6. அப்ப இங்க ஆன்சர் என்னது? 1/2. சோ ஆப்ஷன் ஏ. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் தென் 5. மோர் தென் 5 எனக்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கும், 6 அப்படின்ட்டு. அப்போ 1/6. சோ ஆன்சர் சி. அடுத்து 2 dice are thrown simultaneously, then number of chances of getting sum 8. சோ அப்ப இங்க 2 dice throw பண்றாங்க, கீழே என்ன வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா 6² 36 அப்படின்னு வந்துரும். இப்போ நம்பர் ஆஃப் சான்சஸ் கெட்டிங் சம் 8 அப்படின்னா இந்த சான்சஸ் இருக்குல்ல, சோ இதுல ரெண்டையும் ஆட் பண்றப்போ 8 வரும். எல்லா வாட்டியும் இந்த 36 எழுதணுமான்னு கேட்டா இல்ல. சோ நம்மளே ஆட் பண்றப்போ 8 எது வருது அப்படின்னு பார்த்து எழுதிக்கலாம். சோ 2ல வர்றப்போ 2,6ல 8 வருமா? இப்ப அதே ரிவர்ஸ்லயும் எழுதிக்கோங்க. சோ 6,2. அடுத்து 3ல வர்றப்போ என்ன 8 வரலாம்? 3,5ல வரலாம். சோ அதே ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க, 5,3. அடுத்து 4,4ல 8 வருமா? சோ இத ரிவர்ஸ்ல எழுதினாலும் அதே நம்பர் தான் வரும். சோ அது வராது. சோ இவ்வளவுதான் வந்து நமக்கு என்னது? இவ்வளவுதான் நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இங்க நம்பர் ஆஃப் சான்சஸ் தான் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்கல. சோ நம்பர் ஆஃப் சான்சஸ் எத்தனை? 1, 2, 3, 4, 5 சான்சஸ். சோ ஆப்ஷன் ஏ. ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருந்தா இங்க 5/36 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 2 dice are thrown. What is the probability of getting factor of 4 on the face of a first die அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு factor of 4 என்னது? 4 உடைய ஃபேக்டர் என்னெல்லாம் வரும்? எந்தெந்த டேபிள் எல்லாம் 4 டிவிசிபிள் ஆகும்? 1லயும் 4லயும் டிவிசிபிள் ஆகும், 2ல டிவிசிபிள் ஆகும். சோ இதெல்லாம் தான் நமக்கு என்னது? ஃபேக்டர் ஆஃப் 4. இப்போ எனக்கு இதெல்லாம் எங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைல வரணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைல வரணும் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த 1, இங்க 2, அடுத்து இந்த 4. சோ இந்த ஃபர்ஸ்ட் டைல நமக்கு வரும். செகண்ட் டைல என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்? 6 இருக்கு. இங்க 6 சான்ஸ், இங்க 6 சான்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 6 + 6 + 6 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை இங்க 2 டைஸ் தானே த்ரோ பண்றோம், அப்போ 36. சோ 18 into 2 36. அப்போ 1/2 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதுல எப்படி கேக்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்குதுல? அடுத்தது பாருங்க, 2 dice are rolled and the product of the outcomes are find. What is the probability that product so formed is a prime number? சோ 2 டை த்ரோ பண்றோம், அப்ப கீழே ஆட்டோமேட்டிக்கா 36 வந்துரும். அங்க ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட் பண்றப்ப எனக்கு பிரைம் நம்பரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 பிரைம் நம்பர் இல்லன்னு தெளிவா சொல்லிட்டேன். அப்போ எது வராது? 1,1 வராது. சோ அப்போ மல்டிப்ளை பண்றப்போ பிரைம் நம்பர் வரணும் அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 1,2, 1,3, 1,5. இது 3 தான் பிரைம் நம்பர். இப்ப இதே திரும்ப எழுதிக்கலாமா? 2,1, 3,1, 5,1. சோ இவ்வளவுதான். இந்த 6 சான்சஸ் தான் வருமா? வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்ணா பிரைம் நம்பர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்ணா பிரைம் நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? சோ 3, 5 இந்த 1ஆல மட்டும் தான் நமக்கு பிரைம் நம்பர் வரும். மல்டிப்ளை பண்ணா பிரைம் நம்பர் வரும் 2, 3, 5. வேற எங்கேயுமே பிரைம் நம்பர் வராது. சோ அப்ப இங்க டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு? 6 சான்சஸ் இருக்கு. சோ 6/36. சோ 6/36 ஸ்ட்ரைட்டாவே இருக்கு, கேன்சல் கூட பண்ணாம. சோ ஆப்ஷன் டி. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் a sum 9 with 2 dice. சோ சம் வந்து நமக்கு 9 வரணும். 9 வர்ற மாதிரி என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு? லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1,6 இது 7 தான் வரும், 2,6 8 தான் வரும். சோ அப்போ இந்த 2 ரோல இருக்க எதுக்குமே வராது. சோ 3,6னா 9 வரும். சோ இதையே ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம், 6,3. அடுத்து என்னது? 5,4, 4,5. சோ வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா நமக்கு சம் 9 வர்றதுக்கு? வேற எந்த சான்சஸும் இல்ல. சோ அப்ப டோட்டல் சான்சஸ் 4.
ஸோ டோட்டல் சான்சஸ் இல்ல, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 4. ஸோ இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னது 1/9. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So in the sum try பண்றீங்களா? In a simultaneous throw of dice, what is the probability of getting 10 or 11 அப்படின்னு இருக்கு. So 2 dice கீழே 36 வந்துரும். இங்க நடுவுல R இருக்கு. Rனா என்ன பண்ணணும்னா பிளஸ் தான் பண்ணணும். இப்போ 10 வர்றதுக்கு எத்தனை சான்ஸ், 11 வர்றதுக்கு எத்தனை சான்ஸ்ன்னு பார்த்துட்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. புரிஞ்சிருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறேன். பிளஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. 5/36. 5/36. வெரி குட். சோ செக் பண்ணலாமா? சோ இங்க 10 வர்றதுக்கு என்னென்னலாம் சான்சஸ் இருக்கு? 10 வர்றதுக்கு 5,5 வேற 6,4. இந்த 6,4 4,6 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இங்க மேக்சிமமே 9 9 இதுதான் வரும். சோ இங்க இருந்துதான் வந்து 10 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ 5 5. சோ 3 சான்சஸ். இப்ப 11 வர்றதுக்கு சான்சஸ் எத்தனை? 6 5 5 6 11 வர்றதுக்கு. சோ அப்ப இங்க 3 இங்க 2. சோ டோட்டலா 5/36 அப்படின்னு வந்துடும். வெரி குட். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a total of 7. சோ இங்கேயும் 2 டைஸ் தான் by 36. டோட்டல் 7 வேணும் அப்படின்னா 1,6. சோ இதே திரும்ப எழுதிக்கலாம் 6,1. அடுத்து 2,5 இதே திரும்ப எழுதுனா 5,2. அடுத்து 3,4 இதை திரும்ப எழுதுனா 4,3. சோ 7 வர்றதுக்கு வேற ஏதாவது சான்ஸ்? 5,2 இங்க எழுதிட்டோம், 6,1 இங்கே வந்துச்சு. சோ 2 4 5 6. சோ 6/36 அப்படின்னா 1/6. அடுத்து இங்க பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a doublet? doubletனா சேம் நம்பர் ஆன் போத் டைஸ் அப்படின்னு அர்த்தம். சோ கீழே 6² 36. டபுளெட் எத்தனை? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. சோ 6. சோ 6/36னா 1/6. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a total face number 12. சோ டோட்டல்லா 12 வரணும். அப்போ சம் பண்ணா நமக்கு 12 வரும். சோ சம் பண்ணா 12 வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்கு? 6,6 மட்டும் தான் 12 வரும், வேற எதுவுமே வராது. அப்ப இங்க ஆன்சர் 1/36. அடுத்து கார்ட்ஸ். சோ இப்போ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்ட்ஸ் விளையாடி இருக்கீங்களா? கார்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? கார்டுல நமக்கு ரெட் கலர் கார்டு இருக்கும், பிளாக் கலர் கார்டு இருக்குமா? சோ டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கார்டு இருக்கும்? கார்ட்ஸ்ல டோட்டலா 52 கார்டு இருக்கும். ஓகேவா? சோ ரெட் கலர் கார்டு வந்து 26. ரெட் கலர் கார்டு வந்து 26, பிளாக் கலர் கார்டு வந்து 26 இருக்கும். இது இல்லாம கார்டுல இன்னும் ஷேப் எல்லாம் இருக்குமே. என்னென்ன ஷேப்லாம் இருக்கும்? ஹார்ட், டைமண்ட். சோ ஹார்ட், டைமண்ட், வேற என்ன? ஸ்பேடு இருக்குமா? ஸ்பேடு, கிளவரா, ஸ்பேடு கிளவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ஹார்ட், டைமண்ட் இதெல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? சோ யாரெல்லாம் கார்ட்ஸ் விளையாடி இருக்கீங்க? சோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் கார்ட்ஸ் எல்லாம் விளையாட மாட்டீங்களா? டூர் எல்லாம் போறப்ப விளையாடுவோமே, விளையாடி இருக்கீங்களா? ஓகே. சோ அப்போ பிளஃப் 5 கார்ட்ஸ். பிளஃப் விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க கார்ட்ஸ்ல? யாருக்கு என்ன விளையாட தெரியும்? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சாரி, சாட்ல போடுங்க. பேச மாட்டீங்கல்ல? ஜெனரலா கொஸ்டின் கேட்டா ஆன்சரே வராது. ஓகே. சோ விளையாடுவீங்க. சரி, வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் விளையாடுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூர் போறப்போ, காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் விளையாடி இருப்பீங்க. ஓகே. சோ இப்ப ஹார்ட் எத்தனை இருக்கும்? 13, டைமண்ட் 13, ஸ்பேடு 13, க்ளோவும் கிளவரும் 13. சோ இந்த 13ல எது ரெட் கலர், எது பிளாக் கலர்ல இருக்கும்? ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலர்ல இருக்குமா? சோ இது ரெண்டும் ரெட் கலர்ல இருக்கும், இது வந்து பிளாக்ல இருக்கும். இப்ப இதுல எத்தனை கிங்கு, குவீனு, ஜாக்கு, ஆஸ் எல்லாம் இருக்கும்? ஹார்ட்ல ஒரு கிங்கு, ஒரு குவீனு, ஒரு ஜாக்கு, ஒரு ஏஸ் இருக்கும் இல்ல? சோ அதே போல டைமண்ட்ல இருக்கும், ஸ்பேட்லயும் இருக்கும், கிளவர்லயும் இருக்கும். அப்ப டோட்டலா எத்தனை கிங் இருக்கும்? 4 கிங்கு, 4 குவீனு, 4 ஜாக்கு, 4 ஏஸ். சோ இங்க நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு மட்டும் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம்? கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்க்கு 52 அப்படின்னு போட்டு மேல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப எனக்கு 52 கார்டுல 2 கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, கீழே நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எப்படி எழுதணும்னா 52C2 அப்படின்னு எழுதணும். அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ் நான் எடுக்கிறது 2 கார்டு.
சோ சின்றது காம்பினேஷன். சோ பெர்முடேஷன் காம்பினேஷன் முன்னாடி படிச்சிருப்பீங்க. சோ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சின்றது காம்பினேஷன். இப்ப எனக்கு இங்க ஒரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா 52C1. இப்ப இந்த C1 C2 சொல்றல, இது எக்ஸ்பான்ஷன் எப்படி எழுதுவோம்னா நார்மலா இப்போ இங்க 4C2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுவோம்னா 4x3 டிவைடட் பை 2x1 அப்படின்னு எழுதுவோம். அதாவது 4 இருக்கு, இது 2 டைம்ஸ் வரைக்கும் 2 டேர்ம்ஸ் வர்ற மாதிரி குறைச்சிடுவேன். சோ 4 3. இங்க அடுத்து 2 இருக்கு, 1 வர்ற வரைக்கும் எழுதணும். சோ 2 1 அப்படின்னு எழுதும். சோ இப்போ 5C3 அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணணும்னா 5 into 4 into 3 3 டேர்ம்ஸ் வர்ற மாதிரி கீழே 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் எழுதணும். 3 into 2 into 1. சோ இப்படிதான் நமக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்க போகுது. இப்போ 6C4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ 6C4 வந்து 6 into 5 into 4 into 3 by 4 into 3 into 2 into 1. சோ இதெல்லாம் தான் எக்ஸ்பான்ஷன். சரியா? சோ இப்போ இங்க 52C1 அப்படின்னு இருக்குன்னா நான் ஒரு வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். சோ 52 by 1. சோ 52 தான் ஆன்சர் வரும். சோ ஒரு கார்டு எடுக்கிறப்போ நான் இந்த C கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. சோ 52 எழுதுனா போதும். இப்போ 52 கார்ட்ஸ்ல நான் 2 கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா 52C2. இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? 52 into 51 by 2 into 1 அப்படின்னு இருக்கும். சரி, அப்ப 3 கார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா 52C3 அப்படின்னு வரும். அப்ப இங்க என்னது 52 51 50 by 3 into 2 into 1 அப்படின்னு இருக்கும். இப்ப மேல அவங்க வந்து எந்த கார்ட்ஸ் எவ்வளவு எடுக்க சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ சிங்கிள் கார்டு எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 2 கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்துடும். காம்பினேஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, செலக்ஷன் இல்ல சூசிங், அதான் மீனிங். சரியா? சோ எனக்கு அதை வந்து எத்தனை இந்த 52ல நான் 3 கார்டு எடுக்கிறேன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும்ல, நம்ம நிறைய வேஸ்ல அந்த 3 கார்டு வரலாம். சோ அந்த டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ் நம்ம சூஸ் பண்றோம். சோ அந்த கொண்டு வர்றதுக்கு தான் இந்த 52C3. சோ அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ன்றதுலாம் நம்ம யோசிக்க வேணாம். இங்க C3 போட்டுட்டா எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ன்றது அதுவே கால்குலேஷன்ல வந்துடும். சரியா? சோ இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்குள்ள போலாமா? கொஸ்டின் பாருங்க. In a well shuffled pack of 52 cards, a card is thrown at random. Find the probability of diamond or king card அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 52 கார்டுல a card is drawn. சோ ஒரு கார்டு தான், பிரச்சனை இல்ல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 52. இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டைமண்ட் ஆர் கிங், ஆர்னா பிளஸ் போட சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு டைமண்ட் கார்டு எத்தனை இருக்கும்? டைமண்ட் கார்டு டோட்டலா 13 கார்டுன்னு சொன்னா சோ 13. அதுல கிங் கேடுவேன், ஆர் கிங் கார்டு. கிங் கார்டு டோட்டலா 52 கார்டுல கிங் கார்டு 4 கிங்னு சொன்னேன். அந்த 4 கிங்ல ஒரு கிங் டைமண்ட் ஓடுது, அது இங்கேயே கணக்குல எடுத்துட்டோம். கரெக்டா? அப்ப மிச்சம் இருக்கிற 3 தான் இங்க போடணும். சோ அப்ப இங்க என்னது 16 by 52. இதான் ஆன்சர். புரியுதுல? டைமண்ட்ல டோட்டலா எனக்கு 13 கார்டு இருக்கும். சோ அந்த 13 கார்டுல ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிங் கார்டுல எடுக்க சொல்லிருக்காங்க. டோட்டலா எனக்கு கிங் கார்டு 4 இருக்கும். இந்த 4ல ஒரு டைமண்ட், ஒரு ஹார்ட், ஒரு ஸ்பேடு, ஒரு க்ளோவ்னு இருக்கும். சோ இதுல இந்த டைமண்டோட கணக்கு ஏற்கனவே இங்க ஒரு வாட்டி எடுத்துட்டோம், ரிப்பீட் ஆகக்கூடாதுல்ல. சோ அதனால மிச்சம் இருக்கிற இந்த 3 கிங் கார்டை மட்டும் தான் இங்க போட்டிருக்கேன். சோ 16 by 52. சோ இப்போ இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 1ல 4, so 13, 4 by 13 அப்படின்னு வந்து. அடுத்து a card is drawn from a well shuffled pack of cards, probability of getting queen of club or king of heart. சோ இங்க என்னது a card is drawn, ஒரு கார்டு தான். சோ பிரச்சனை இல்ல. 52. getting a queen of club, கிளப்ல எத்தனை கார்டு குவீன் இருக்கும்? ஒரு கார்டு தான். சோ ஒரு கார்டு. ஆர் அப்படின்னு இருக்கு, சோ பிளஸ். கிங் ஆஃப் ஹார்ட், ஹார்ட்ல எத்தனை கிங் இருக்கோ? ஒரே ஒரு கிங் தான். சோ 2 by 52 அப்படின்னா 1 by 26. சோ ஆப்ஷன் பி. அடுத்து இங்க என்னது a card is drawn. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? probability the card is either a black card or a queen. சோ எனக்கு black card அப்படி இல்லைன்னா queen. சோ ஆர்னா பிளஸ், கீழே 52. இப்ப இங்க என்னது பிளாக் கார்டு டோட்டலா எத்தனை இருக்கும்? 26. சோ 26. இப்ப குவீன் அப்படின்னு இருக்கு. டோட்டலா எனக்கு குவீன் 4 குவீன் இருக்கும். இந்த 4 குவீன்ல எனக்கு 2 குவீன் ரெட், 2 குவீன் பிளாக்கா இருக்குமா? இந்த பிளாக் குவீன் ரெண்டும் இங்கே கணக்குல வந்துரும். அப்ப மிச்சம் இருக்கிற 2 குவீனை தான் இங்க எழுதணும். ஓகேவா? சோ 28 by 52 அப்படின்னு வந்துடும். சோ இப்ப இத 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 4s are 28, இங்க 13. சோ 7 by 13 தான் ஆன்சர். சோ இங்க வந்து நமக்கு அந்த மெர்ஜிங் ஆகாம தனித்தனியா டிஸ்டிங்டா இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். அது மட்டும் கணக்குல வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. from a pack of 52 cards, 2 cards are drawn at random. What is the probability of both the cards being king?
சோ 2 கார்டு எடுக்கிறோம். அப்ப இங்க என்னது 52ல நான் 2 கார்டு. சோ 52 C2. அதுல நமக்கு என்ன வேணும்? both the cards எனக்கு கிங்ஸ் வேணும். டோட்டலா எத்தனை கார்டு இருக்கு கிங்ல? 4 கார்டு இருக்கு. 4 கார்டு கிங்ல இருந்து நான் 2 கார்டு கிங் எடுக்கணும். சோ அப்போ 4C2 தான் நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். சோ இப்போ 4C2 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? 4 into 3 by 2 into 1 divided by இந்த சிக்கு எல்லாம் ஃபார்முலா இருக்கு, அந்த அதாவது NCR அப்படின்னு. சோ ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சோ அதனால 4னா 2 டேர்ம்ஸ் வர வரைக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ ரொம்ப டீப்பா போவேணாம், பெர்முடேஷன் காம்பினேஷன் கொள்ளலாம். சோ 52C2னா இங்க வந்து 52 into 51 by 2 into 1. சோ இந்த 2 cross 1 2 cross 1 கேன்சலா. அடுத்து இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 13 அப்படின்னு வருமா? மிச்சம் என்ன இருக்கும்? 3 by 13. இது 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? சோ 1ல 3 சோ 17. சோ 1 by 13 into 17. சோ யூனிட் டிஜிட் என்ன வரும்? 21. சோ 1ன்னு வரும். யூனிட் டிஜிட் 1 இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். சோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ஓகே இல்ல? புரியுதுல? 2 கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா காம்பினேஷன் வந்துடணும். மொத்த கார்டு என்னது அப்படின்னு பாக்கணும். சோ 52ல இருந்து 2 கார்டு எடுக்கிறேன். நமக்கு என்ன வேணும்? கிங்ல இருந்து எடுக்கணும். மொத்த கிங் கார்டு எவ்வளவு? 4 கார்டு. அதுல இருந்து நான் 2 எடுக்கிறேன். சோ 4C2. சோ இவ்வளவுதான் கணக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்தது பால். இந்த பால்ல நம்ம நிறைய அந்த C2 அந்த மாதிரி காம்பினேஷன் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். சோ இந்த பால்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் எதுவும் கிடையாது. அங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை நமக்கு தெரிஞ்ச அந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். A box contains 4 red, 5 blue and 6 green balls. 2 balls are drawn at random. So இங்க 2 balls எடுக்கிறாங்க. So probability that one is blue and the other is green. So first total number of outcomes வேணும். So total இங்க எத்தனை பால் இருக்கு? 5 plus 4 9 6. So 15 பால் இருக்கு. இந்த 15ல நான் 2 பால் எடுக்க போறேன். அப்போ total number of outcome இங்க என்னது? 15C2. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன வேணும்? ப்ராபபிலிட்டி தட் 1 ப்ளூவும் அதர் கிரீனும் வேணும். அண்டன் இருக்கு. அண்டன் இருக்கிறப்போ நான் மல்டிபிளிகேஷன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இதுல ஒரு பால் ப்ளூ வேணும். இப்ப டோட்டலா எனக்கு எத்தனை ப்ளூ இருக்கு? 5 ப்ளூ இருக்கு. சோ அப்போ ஒரு பால் ப்ளூ வேணும்னா 5 பால்ல இருந்து நான் ஒரு பால் எடுக்கணும். சோ 5C1. 5C1 போட்டாலும் எக்ஸ்பேண்ட் பண்றப்போ 5 தான் வரும். பட் நான் கரெக்டா அந்த 1 போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். சோ அதனால நான் எழுதுறேன். ஓகேவா? சோ 5C1. இன்னொன்னு வந்து கிரீன் வேணும். 6 கிரீன்ல இருந்து நான் ஒரு கிரீன் எடுக்கணும். சோ அப்போ 6C1. அவ்வளவுதான். சோ இப்ப 5C1 6C1னாலும் 5 into 6 தான். 15C2 எப்படி எழுதலாம்? 15 into 14 divided by 2 cross 1 வருவா. நான் அந்த 2 cross 1 மேல கொண்டு போய்க்கிறேன். ஓகே. சோ இப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. 562 15 by 14 இங்க இருக்கு. சோ 562 15 by 14. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சோ இந்த சி யூஸ் பண்ற இடம் எல்லாம் புரியுதுல்ல? யாருக்காவது எங்கேயாவது கன்ஃபியூஷனா இருக்கா? இந்த சி காம்பினேஷன் யூஸ் பண்றதெல்லாம் ஓகே தானே? இது வரைக்கும் பார்த்தது யாரோ பேச வந்த மாதிரி இருக்குது, சொல்லுங்க. ஓகே. சோ இங்க என்னன்னா ஒரு பாக்ஸ்ல 4 ரெட் பால் 5 ப்ளூ பால் 6 கிரீன் பால் இருக்கு. எல்லாமே ஒரே சைஸ்ல. 2 balls are drawn at random. சோ அப்போ மொத்தம் இத்தனை பால் இருக்கு. எத்தனை பால்? 15 பால். இதுல நான் 2 பால் எடுக்க போறேன். சோ அப்போ 15C2. இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்ப எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ன்றது கொஸ்டின்ல கேட்டதான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தட் 1 ப்ளூவாவும் இன்னொன்னு கிரீனாவும் வேணும். அண்ட்னா எப்பயும் மல்டிபிளிகேஷன் போடுவோம். சோ போட்டுட்டேன். இப்ப ஒரு பால் ப்ளூவா வேணும்னா அது நான் எங்க இருந்து எடுக்கணும்? இந்த 5 ப்ளூல இருந்து தான் எடுக்கணும். சோ இந்த 5 டோட்டல் 5ல இருந்து நான் 1 பிக் பண்ணணும், இல்ல 1 சூஸ் பண்ணணும். சோ அதனால 5C1. அடுத்து 6 கிரீன் பால்ல இருந்து தான் நான் ஒரு கிரீன் பால் எடுக்க முடியும். அதுக்கு 6C1. இப்போ 5C1 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 5 ஒரு டேர்ம் வரைக்கும் தான் குறைச்சிடுவோம். சோ 5 டிவைடட் பை இந்த 1 கீழே அப்படியே உண்டு. சோ அததான் நான் ஸ்ட்ரைட்டா 5 போட்டேன். ஓகேவா? சோ இப்ப 5C2 ஓகே. இப்ப 5C2ன்றதா 5 2 டேர்ம்ஸ் வரைக்கும் குறைச்சு எழுதணும். சோ 5 into 4. இங்க கீழே 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் எழுதணும். சோ 2 cross 1 அப்படின்னு எழுதும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பேக் கண்டைன்ஸ் 2 ரெட் 3 கிரீன் அண்ட் 2 ப்ளூ பால்ஸ். 2 balls are drawn at random. சோ இங்க டோட்டலா எத்தனை பால் இருக்கு? 5 5 2 7. 7ல இருந்து 2 பால் எடுக்கிறோம். அப்போ கீழே கண்ணை மூடிட்டு 7C2 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இப்ப அடுத்து ப்ராபபிலிட்டி தட் none of the ball drawn is blue.
நான் எடுக்கிற பால்ல ப்ளூ வரவே கூடாது. அப்போ ப்ளூவை விட்டுட்டு மிச்சம் என்ன பால் இருக்கு? 2, 3, 5 பால் இருக்கு. அந்த 5ல நான் 2 பால் எது வேணா எடுக்கலாம். அதான மீனிங். சோ அப்போ 5C2 அவ்வளவுதான். எனக்கு ப்ளூ பால் வரக்கூடாது. அப்போ ப்ளூ பாலை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 5 பால்ல நான் 2 பால் எடுக்கணும்ன்றதான் மீனிங். சோ 5C2. இப்போ 5C2 எப்படி எழுதுவோம்? 5 into 4 by 2 into 1 divided by 7C2 எப்படி எழுதுவோம்? 7 into 6 by 2 into 1. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So அடுத்து இது வந்து 2, இது 3. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ 10 by 21. So ஆப்ஷன் A. ஓகே தானே? சோ எந்த பாலுமே ப்ளூ வரக்கூடாது. அதனால மிச்சம் இருக்கிற இந்த 5 பால்ல இருந்து 2 மிச்சம் என்ன வேணா வரலாம். ரெட், கிரீன் எது வேணாலும். அதனால மிச்சம் இருக்கிற 5ல இருந்து நான் 2 சூஸ் பண்றேன். ஓகே. சோ அடுத்தது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா நான் சொல்றேன். 8 பால் ரெட் பால், 7 ப்ளூ, 6 கிரீன் பால் இருக்கு. ஒரு பால் நான் எடுக்க போறேன். இங்க ஒரு பால் தான். சோ அதனால கீழே போடுறப்போ C போடணும்னு அவசியம் இல்லை. போட்டாலும் பிரச்சனை இல்லை. C1 தான் வரும். சோ சேம் நம்பர் தான் வரப்போகுது. இப்ப என்ன வேணும்? நெய்தர் ரெட் நார் கிரீன். எனக்கு ரெட்டும் வரக்கூடாது, கிரீனும் வரக்கூடாது. அப்ப மேல நான் என்ன எடுக்கணும்? ப்ளூல இருக்கிறத மட்டும் தான் நான் எழுதணும். ஒரு பால்னால C போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். சேம் மீனிங், சேம் நம்பர் தான் வரும். போட்டு ட்ரை பண்ணிட்டு 1/3. ஓகே. சோ எல்லாருக்கும் அது வந்துச்சா? சோ டோட்டலா எத்தனை பால் இருக்கு நம்ம கிட்ட? 15. 15 plus 6 என்னது? 21. சோ 21 C1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணு. இப்ப எனக்கு ரெட்டும் வரக்கூடாது, கிரீனும் வரக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்கிற 7 பால்ல தான் வரும். சோ அப்ப 7C1 போட்டாலும் ஒண்ணுதான், 7 போட்டாலும் ஒண்ணுதான். சோ இப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வந்துடும்? 1/3. வெரி குட். அடுத்தது வந்து from a group of 5 men and 5 women, 2 persons are chosen at random. The probability that one of them is a man and other is woman. So இப்போ குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 men 5 women. அதுல 2 person சூஸ் பண்ண போறோம். சோ பால் மாதிரி இங்க பர்சன் அவ்வளவுதான். 2 பர்சன் தான் C வந்துருவாங்க. அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல நான் 2 பேர் சூஸ் பண்ண போறேன். சோ 10C2. ப்ராபபிலிட்டி என்ன வேணும் நமக்கு? ஃபேவரபிள். ஒருத்தர் மேனாவும் இன்னொருத்தர் உமனாவும் வேணும். அண்டுனா மல்டிபிளிகேஷன். சோ அப்போ ஒருத்தர் மேனா வேணும்னா இந்த 5ல இருந்து ஒருத்தர் மேன். சோ 5C1. இன்னொருத்தர் உமன்னா மிச்சம் இருக்க 5ல இருந்து இன்னொரு உமன். சோ 5 into 5 divided by 10C2 என்னது? 10 into 9 by 2 into 1. சோ அப்ப இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5. இந்த 5 போயிடும். ஆன்சர் வந்து 5/9. அவ்வளவுதான். நமக்கு பர்சன் கொடுக்கலாம், இல்ல டிக்கெட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம், இல்ல பால் வரலாம். எப்படி வந்தாலுமே வந்து நமக்கு கான்செப்ட் ஒரே தான், C வச்சு போடுறப்போ. ஓகே. சோ அடுத்து in a class there are 15 boys and 10 girls. 3 students are selected at random. சோ 3 பேரை செலக்ட் பண்றோம். Probability that 1 girl and 2 boys are selected. சோ இதுவும் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்றீங்களா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. இங்க 3 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணும். அப்போ C3 அப்படின்னு போடணும். ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. சோ டோட்டலா 10 plus 15 25 பேர் இருக்காங்க. சோ 25C3. கீழே மேல என்ன வந்துருவாங்க? ஒரு கேர்ள் 2 பாய். அண்ட் இருக்கு. அண்டுனா மல்டிபிளிகேஷன். ஒரு கேர்ள் எதுல இருந்து சூஸ் பண்ணணும்? 10 கேர்ள்ல இருந்து ஒரு கேர்ள். சோ அப்போ 10C1. 15 பாய்ஸ்ல இருந்து 2 பாய்ஸ். அப்போ 15C2. இதை சால்வ் பண்ணாலே போதும். பண்ணிட்டு சொல்லுங்க. 10C1க்கு 10 தான் வரும். 15C2க்கு 15 into 14 by 2 into 1. 25C3க்கு 25, 24, 23 divided by 3 into 2 into 1. Okay, so 21/46. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? இதை கேன்சல் பண்ணா 8. So இங்க 150 into 14 மேல கீழே 25, 8, 23. இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7, 4. திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, 75. So இதுக்கு மேல 25 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? சோ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3. சோ 3 7s are 21. 2 into 23 46. சோ ஆப்ஷன் A.
And what is the probability that leap year selected at random will contain 53 Sundays அப்படின்னு கேக்குறாங்க. So leap yearல நமக்கு எத்தனை டேஸ்? 366 days அப்படின்னு பார்த்தோமா. So இத வீக்ஸா பிரிக்கிறப்போ 52 weeks plus எத்தனை odd days? 2 odd days. கரெக்டா? odd days எப்படி கண்டுபிடிப்போம்? divided by 7 அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போமா? So 5ல 35, மிச்சம் 1, 2ல 14 தான் வரும். So remainder 2 அப்படின்னு வரும். இது கோஷன்ட்ல இருக்கும். So இதுதான் நமக்கு வீக்ஸ், ரிமைண்டர் 2ன்றதுதான் நமக்கு odd days. இப்ப எனக்கு என்ன வேணும்? 53 Sundays வேணும். இந்த 52 வீக்ஸ்ல நமக்கு 52 Sunday கரெக்டா வந்துடும். இப்ப 53rd Sunday வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் அதுதான் கேக்குறாங்க. இப்ப இந்த 2 odd days என்னெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? நமக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு வரலாமா? அப்படி இல்லைன்னா சண்டே மண்டே, அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டே, இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டே, இல்ல வெனஸ்டே தேர்ஸ்டே. சோ அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே, அதுவும் இல்லைன்னா ஃப்ரைடே சாட்டர்டே. சோ இந்த 7 சான்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இப்போ இந்த 2 odd days வந்து இந்த 7 இதுல எது வேணாலும் வரலாம். கரெக்ட் தானே? சோ இப்ப இந்த 7 இதுல எனக்கு எது வேணா வரலாம் அப்படின்றப்போ இந்த 7ன்றது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் அப்படின்னு வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். இப்போ எனக்கு சண்டே தான் வேணும். சண்டே இருக்கிற மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க 1, இங்க 2. சோ இதுதான் சண்டே இல்லையா? 2 சான்ஸ் தான் இருக்கு. 2 நம்பர் ஆஃப் சான்ஸ். அப்போ 2/7. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுவே எனக்கு லீப் இயர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லீப் இயர் இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? ஒரு ஆட் டே தானே வரும். ஒரு ஆட் டே தான் இருக்கும். அந்த ஒரு ஆட் டே எனக்கு என்னவா இருக்கலாம்? சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேல இருந்து 7 டேஸ்ல எது வேணாலும் இருக்கலாம். அப்ப இங்க ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? 1/7 இருக்கும். கரெக்ட் தானே? சோ 1/7. இங்க இந்த 2 odd days இருக்கிறதுனால இங்க பேரா அந்த 2 days எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு எழுதிருக்கோம். சோ 2/7. அடுத்த ப்ராபபிலிட்டி that a leap year will have 53 Fridays or 53 Sundays. சோ லீப் இயர் இப்பதான் பார்த்தோம். 2 odd days அப்படின்னு பார்த்தோம். அந்த 2 odd days எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்ல. சோ சாட்டர்டே சண்டே, சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, இல்ல அடுத்து ஃப்ரைடே சாட்டர்டே. சோ இதெல்லாம் வரும். இப்ப எனக்கு என்னது நடுவில் கீழே 7. சோ அது பிரச்சனை இல்லை. இப்போ ஆர் இருக்கு, ஆர்னா பிளஸ். இப்போ 53 ஃப்ரைடே. சோ ஃப்ரைடே எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு சான்ஸ், இங்க ஒரு சான்ஸ். சோ 2 சான்ஸ் இருக்கு ஃப்ரைடேக்கு. சோ 2. அடுத்து சாட்டர்டேக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? இங்க ஒரு சான்ஸ் இருக்கு, வேற இங்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த சான்ஸ் ஏற்கனவே ஃப்ரைடேல நம்ம ஆட் பண்ணிட்டோம். சோ அப்ப மிச்சம் இருக்கிற இந்த 1 மட்டும் ஆட் பண்ணா போதும். சோ அப்ப 2 + 1 அப்படின்னு போட்டா போதும். சோ 3/7 இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இது. In a T20 cricket match, Raju hit a 6 10 times out of 50 balls he played. If a ball was selected at random, find the probability that he would not have hit a 6. So அவர் என்ன பண்றாரு? 50 பால்ல 10 வாட்டி 6 எடுக்கிறார். அப்போ எனக்கு என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 50, அதுல 6 அடிச்சது 10. அப்போ 1/5 தான் வந்து 6 அடிச்சிருக்காரு. இப்போ நாட் 6 அடிக்க கூடாது அப்படின்னா என்னது? 1 - 1/5. Probability of occurring an event 1/5. Not occurring an event na 1 - 1/5. So அப்போ 4/5. So probability பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய டைம்லாம் உட்கார தேவையில்ல. எப்பயாச்சும் தான் கேக்குறாங்க. சரியா? சோ அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போலாம். சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா மீன் கேட்கலாம், இல்ல மீடியன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது நமக்கு ஃபர்ஸ்ட்? சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளால உட்கார்ந்து பார்க்க முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? நமக்கு அதுல இருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரின்ற மாதிரி இன்ஃபரன்ஸ் தான் வேணும். அந்த டேட்டால இருந்து இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுதான் வேணும். இப்போ நமக்கு இப்போ ஒரு சிட்டிக்கு தண்ணி விட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி விடுறதுக்கு நமக்கு பாப்புலேஷன் டேட்டா வேணும். அந்த பாப்புலேஷன் டேட்டாவுல எத்தனை மேலு ஃபீமேல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். சோ அது நம்ம ஈஸியா எடுத்துலாம். இப்போ எலெக்ஷனுக்கு ஏதாவது டேட்டா ஏதாவது கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல உமன் எத்தனை இருக்காங்க, மென் எத்தனை இருக்காங்க, 18 இயர்ஸ் மேல எத்தனை இருக்காங்க, சோ அது எல்லாமே வந்து தெரியணும். சோ அப்போ நம்ம ஒரு சிட்டினா பரவாயில்ல, நிறைய சிட்டிஸ்க்கு வேணும். சோ அப்ப இது எல்லா டேட்டாஸையும் நான் இன்டர்பிரேட் பண்றேன். எந்த ஃபார்ம்ல? ஏதாவது ஒரு சார்ட் ஃபார்ம்ல. ஏதாவது சார்ட் ஃபார்ம் அப்படின்னா டேபிள் சார்ட்டா இருக்கலாம், இல்ல பை சார்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா லைன் சார்ட். லைன் சார்ட்னா வந்து
இப்படி போகும்ல எக்ஸ் ஒய்ல. சோ லைன் சார்ட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார் வச்சு எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அதை பார்த்ததும் எனக்கு வந்து ஒரு 100 பக்க டேட்டாவை டக்குன்னு இதுல கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்கும். சோ அந்த டேட்டாவை கன்ஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சோ அந்த டேட்டா நம்ம அந்த கிராஃபை பார்த்ததும் நமக்கு தேவையான ஆவரேஜ் இவ்வளவுதான் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். சோ அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. சோ என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னா மீன்லயே அரித்மெட்டிக் மீன் இருக்கு, ஹார்மோனிக் மீன் அப்படின்னு இருக்கு, ஜியோமெட்ரிக் மீனும் இருக்கு. சோ அதுல எந்த மீன் வேணும் அப்படின்றது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளா சூஸ் பண்ணிப்போம். சோ இப்போ டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணா கூட ஈஸியா தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு வீட்ல 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. சில்ட்ரன்ஸோட ஏஜ் வந்து 5 to 10 இன்னொரு வீட்ல எனக்கு 10 to 13 2 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணணும். டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க அந்த ஏரியால அப்படின்றத மட்டும் குரூப் பண்ணாதான் நம்ம ஈஸியா ரீட் பண்ண முடியும். இல்லைன்னா உட்கார்ந்து நம்ம ஒரு ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்ட் தானே? சோ அந்த குரூப்பிங் பண்றதுக்கு நம்ம மேக்சிமம் முனிசிபாலிட்டியில என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த டேபிள் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹையர் லெவல் அபிஷியல்ஸ் தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைனும் பார் சார்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ பை சார்ட்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அங்க மட்டும் தான் பை சார்ட்ஸ் இருக்கும். மத்தபடி இந்த மத்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பை சார்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ் அந்த சைட் எல்லாம் போனீங்க அப்படின்னா பை சார்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் மேக்ஸிமம் டேபிள் தான் யூஸ் பண்றாங்க. பை சார்ட் போடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, அது வேற விஷயம். ஓகே, சோ அப்போ அந்த பை சார்ட்டோ இல்ல டேபிளோ அங்க இருந்து நம்ம மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு மழை யூஸ்வலா 10 வருஷமா இவ்வளவுதான் பெய்யுது, இந்த வருஷம் மட்டும் எனக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்ல. சோ 10 வருஷமா இவ்வளவுதான் மழை பெஞ்சிருக்கா அப்படின்னா அவங்க ஒண்ணு எக்ஸாக்ட் டேட்டா சொல்ல போறது. அந்த 10 வருஷமா எனக்கு ஆவரேஜா ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க 20 சென்டிமீட்டர்னு. அதுல இருந்து இந்த வருஷம் எனக்கு ஒரு 22 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு டீவியேட் ஆயிருக்கு. 10 வருஷமா ஆவரேஜா 20 பெஞ்சது, இப்ப 22 சென்டிமீட்டர் டீவியேட் ஆயிருக்கு. சோ அந்த டீவியேஷன் 2 சென்டிமீட்டர் தான் நம்ம இங்க என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எனக்கு ஒரு டேட்டால இருந்து இருக்காது, அது ஒரு 50-60 டேட்டால இருந்தாவது குறைஞ்சது எடுத்துப்பாங்க. சரியா? சோ அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை இன்னொரு டேர்ம்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுவோம். என்ன அப்படின்னா வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்றது ஆபீஸ்ல டெக்னிக்கல் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. வேரியன்ஸ்ன்றது இவ்வளவு வித்தியாசம், இது வரைக்கும் பெஞ்சதுல இவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு சிம்பிள் டேர்ம்ஸ்ல எனக்கு டிஃபரன்ஸ் வச்சு சொல்றதுதான் வேரியன்ஸ். சோ இந்த டேர்ம்ஸ். அப்புறம் ரேஞ்ச். எனக்கு இப்போ இந்த வருஷம் மழை இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம், அதனால எனக்கு ரெயின் காஜ் இங்க எங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ல. சோ இந்த வருஷம் பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கலாம், அப்ப இந்த பாப்புலேஷனுக்கு நம்ம ரேஷன் ஷாப்ல வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்ற ரேஞ்ச் பிக்ஸ் பண்றது. சோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம எடுப்போம். சரியா? சோ பேசிக்கா நம்ம யூஸ் பண்ண போற டேர்ம்ஸ் இதுதான்: மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், ரேஞ்ச். இதெல்லாம் ரேஞ்ச்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும். சோ அந்த ரேஞ்ச். இப்ப எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2 கிலோ அரிசி தேவைப்படுதுன்னு வைங்க. 2 கிலோ அரிசில இருந்து 4 கிலோ அரிசிக்குள்ள அம்மா சமாளிச்சிடுறாங்க அப்படின்னா எனக்கு 2 to 4ன்றதுதான் ரேஞ்ச். அப்ப எனக்கு ஆவரேஜா ரேஞ்சுன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ அதுதான் ரேஞ்ச். சரி, அப்ப ரேஞ்ச்னா எப்படி கண்டுபிடிப்போம்? லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்திருக்க டேட்டால லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு போட்டா அதுதான் ரேஞ்ச். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்ன்றது எனக்கு ஒரு ஃபேக்டர் மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ ரேஞ்ச்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா ஒரு ஃபேக்டர்ஸ் மாதிரி. சோ L minus S, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் பிளஸ் ஸ்மாலஸ்ட். சோ அரித்மெட்டிக் மீன்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு போடுவோம்ல. சோ அதுதான் வந்து சம் ஆஃப் த ஐட்டம்ஸ்க்கு சிக்மா xi பை n. ஓகேவா? மோடுன்றது என்ன அப்படின்னா மோடுன்றது என்ன சொல்லலாம்? இப்போ வந்து நான் இந்த வருஷம் வந்து 8 செமஸ்டர் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 8 செமஸ்டர்ல ஒரு செமஸ்டர்லயும் ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு மாதிரி மார்க் வாங்கியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அதுல எனக்கு 8 சப்ஜெக்ட்ல 1 2 3 4 5 6 7 8ன்னு வச்சுக்கலாம். எனக்கு மார்க் ரேஞ்ச் 50ல இருந்து 60 வரைக்கும் எடுத்தவங்க ஒரு 4 பேரு, அதுக்கப்புறம் 60ல இருந்து 65 வரைக்கும் எடுத்தவங்க ஒரு 3 பேர். அந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ், அதாவது நிறைய மார்க்ஸ் எடுத்தவங்க எங்க இருக்காங்களோ அதை தான் நம்ம மோடு அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப எனக்கு இந்த டோட்டல் டேட்டால மோடு என்ன, மோடுனா என்னன்னா எனக்கு நிறைய மார்க்ஸ் எடுத்தது ஆவரேஜா அந்த கிளாஸ்ல இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படின்னா இப்ப எனக்கு 75 to 80 5 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த மார்க் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்ப நான் ஆவரேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கால்குலேட் பண்ணாமல என்ன சொல்லலாம்னா ஒரு 75% அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஒரே மார்க் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த மார்க் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் மோடு. அப்போ மோடுன்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மீடியன் அப்படின்றது என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீனுக்கும் மீடியனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் அரித்மெட்டிக் மீன் வந்து நம்ம அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணுவோம். மீடியன்ன்றது என்னன்னா எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டாவை நான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவுல மிட்ல இருக்கிற வேல்யூவை பார்த்துட்டு இதுதான் என்னுடைய மீடியன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அப்ராக்சிமேட் மீன் தான் மீடியன். மீன்ன்றது நான் அக்யூரேட்டா சொல்றது, மீடியன்ன்றது நான் கண்ணால பார்த்ததும் டக்குனு இதுதான் அப்படின்னு ஆன்சரபிளா இருக்கிறதுக்கு ஒரு மீட்டிங்ல நான் பிரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேர்ட். ஓகேவா? சோ இப்ப மீடியன்ல எனக்கு மிட் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த பக்கம் 5 டேட்டா, இந்த பக்கம் 5 டேட்டா இருக்கு அப்படின்னா நடுவுல இருக்கிற ஒரு டேட்டாவை நான் மீடியனா சொல்லிடுறேன். இப்ப இதுவே இந்த பக்கம் 6 டேட்டா இருக்கு, இந்த பக்கம் 5 டேட்டா தான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்க மிட்ல இருக்கிற இங்கேயும் 5 டேட்டாவை ஆக்கிட்டு நடுவுல இருக்கிற இந்த ஒரு டேட்டாவையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி சொல்லணும். ஓகே, சோ கொஸ்டின்குள்ள போறப்ப நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு அந்த டேர்ம்ஸ் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா இப்ப எனக்கு 2 நம்பர் கொடுத்துட்டு ஜியோமெட்ரிக் மீன் கேக்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. இப்ப இதுவே எனக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு ஜியோமெட்ரிக் மீன் கேட்டாங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் ஏபிசி. ஓகேவா? சோ இப்ப ஹார்மோனிக் மீன்ன்றது 2ab by a plus b. சோ இந்த ஏபின்றது அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா. இப்போ டேட்டாலேயே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுத்த கணக்கெடுப்ப அப்படியே குரூப் பண்ணாம அன்குரூப்டுனா அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா அதான் அன்குரூப்டு. இப்ப எனக்கு ஒரு வீட்டுல 2 கிட்ஸ் இருக்காங்க, 3 பேரண்ட்ஸ் இருக்காங்க. சோ இன்னொரு வீட்டுல 2 கிட்ஸ் 4 பெரியவங்க, இன்னொரு வீட்டுல 5 கிட்ஸ் 2 பெரியவங்க, இப்படியே நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா இது அன்குரூப்டு டேட்டா. இப்போ இதையே நான் ஏஜ் வைஸ் 5 to 10, 10 to 15, 15 to 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 5 to 10 இயர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க, 10 to 15 இயர்ஸ் 2 பேர், 15 to 20 ஒரு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் ஒரு சர்டன் ரேஞ்ச்குள்ள குரூப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இத குரூப் டேட்டா அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சோ பேசிக்கா இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா. சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சோ சிக்மாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு மீன் வேல்யூல இருந்து டீவியேட் ஆகுது. சோ அதுதானே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொன்னோம். சோ அப்போ இதுதான் மீன். சரியா? சோ அப்ப இங்க ஃபார்முலா வந்து சிக்மா ஒரு டேட்டாவையும் நான் மீன்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகுது அப்படின்றத இப்படி பார்க்கலாம். இல்ல ஹோலா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணி வந்ததுதான் இது. சோ அது என்ன டெரிவேஷன் அந்த லென்த்தி அதெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு என்னது ஒரு டேட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை n மைனஸ் மீன் ஸ்கொயர். இந்த பார் இருந்துச்சு அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது எனக்கு எவ்வளவு வேரி ஆயிருக்கு அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லாம ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வருஷம் இந்த ஃபேக்டர்ல வேரி ஆகும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அதை வச்சு கொடுக்கறதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சோ இதுக்கு ஃபார்முலா 100 into ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன். ஓகே, அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப எனக்கு 1, 2, 3 up to 100 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது, ஒரு நம்பருக்கும் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு தேவையில்லை. பட் இங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா டின்றது இந்த 2 நம்பருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். சோ அந்த டி into square root of n square minus 1 by 12. என்னன்றது எனக்கு லார்ஜஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்ப இதுவே எனக்கு வந்து ஆட் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்க, 1, 3, 5, 7 up to 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க d உடைய வேல்யூ என்னது டிஃபரன்ஸ் சொன்னா சோ d உடைய வேல்யூ 2 அப்படின்னு ஆயிடும். இங்க n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க 49 தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம போட முடியாது. ஓகேவா? சோ இது மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் நமக்கு ஆடு ஈவனும் வரும். பட் நம்ம அந்த ஆடு ஈவனுக்கு எல்லாம் இது ஃபாலோ பண்ண மாட்டோம். கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சோ இப்போதைக்கு என்ன தெரியணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, சிக்மாவையும் வேரியன்ஸையும் ரிலேட் பண்றது என்னது v ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான இந்த ஃபார்முலா. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்.
சரியா? சோ கொஸ்டின் குள்ள போலாமா? சோ பேசிக் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். சம்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு ஃபார்முலா தன்னால ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். சரியா? சோ இப்போ இங்க என்னது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். சம் இல்ல, ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். ரேஞ்ச்னா என்ன சொன்னோம்? லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்டா. 20 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ 20, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 1. சோ 20 minus 1 19. ஓகே, சோ அவ்வளவுதான். அடுத்து ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சோ அப்போ இங்க லார்ஜஸ்ட் வேல்யூ 10 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 0வா 1ஆன்னு டவுட் வரும். 0 எனக்கு பாசிட்டிவ்லயும் வராது, நெகட்டிவ்லயும் வராது. சோ 10 பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்றதுனால 1ல இருந்து தான் வரும். சோ 10 minus 1, சோ 9 தான் ஆன்சர். சோ இதான் லார்ஜஸ்ட் வேல்யூ, இதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சோ இங்க பாசிட்டிவ்னு கொடுத்ததுனால நான் 1ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, சோ அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு எழுதணும். அப்பதான் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2ன்னு தெரியும். சோ பிரைம் நம்பர் என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7, 11, அப்புறம் 13, 17, 19க்கு அப்புறம் 23, 27, இதெல்லாம் தான் பிரைம் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் 10 வேணும்னா 3, 6, 9, 10. ஓகே, 10 தான் எழுதியிருக்கோம். சோ அப்ப நம்மளுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ 27, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2. சோ 27 minus 2. நான் இங்க ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டா எழுதிருக்கேனா? என்ன 7 வராது மேம். ஓகே 29. ஓகே, சோ 29 minus 2. So 29 minus 2, 27. So option D. அடுத்து மார்க்ஸ் ஸ்கோர் பை த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேஞ்ச் கேட்கறாங்க. ஸோ இந்த மார்க்ஸ்ல ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் 98, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் 23. ஸோ 98 minus 23, ஸோ 75. ஸோ இப்போ ரேஞ்சோட ஃபார்முலா ஓரளவுக்கு மண்டையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இங்க ஹையஸ்ட் வேல்யூ என்னது, டேட்டா பாக்குறப்போ எதுவும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. டேட்டாஸ் இங்க ஹையஸ்ட் வேல்யூ 92 இருக்கா? 92 விட ஏதாவது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கா? 92. லோயஸ்ட் வேல்யூ 17 விட கம்மியா? எதுவும் இல்ல. So 92 minus 17. So 12 minus 7 na 5. So 75. So option B. அடுத்து ரேஞ்ச் அண்ட் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச்னா L minus S, ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட்னா L minus S by L plus S. ஸோ L minus S லார்ஜஸ்ட் வந்து 3, ஸ்மாலஸ்ட் வந்து -3. ஸோ அப்போ 3 plus 3 6. அப்போ இங்க மேல 6ன்னு வந்துடும், கீழே 3 plus -3 அப்படின்னா 0. ஸோ 6, infinity. ஆப்ஷன் டி. அடுத்து மோடு. மோடுனா எந்த வேல்யூஸ் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ அதுதான் நம்மளுடைய மோடு. இப்போ 2 எத்தனை டைம், இங்க 2 இருக்கா, 2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ ரிப்பீட்டேஷன். அடுத்து 3 டேட்டா இருக்கு. 3 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? 1, 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அடுத்து 7 இருக்கு. சோ 7 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 1, 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ 4 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா? சோ 1, 2, 3 டைம்ஸ். சோ 4 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 8 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. 9 ஒரு டைம் தான் இருக்கு. சோ நமக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆனது என்னது? 2ம் 4ம் தான். அப்ப மோடுன்றது நமக்கு என்னது? 2ம் 4ம். சோ 2, 4. இந்த 3 3 ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆனதுனால ரெண்டுமே நமக்கு மோட் லிஸ்ட்ல தான் வரும். அடுத்து மோடு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சைஸ் ஆஃப் ஷோஸ் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ். சோ இங்க டேட்டா போன வாட்டி கொடுத்த டேட்டா வந்து போன கொஸ்டின்ல அது வந்து அன்குரூப்டு டேட்டா. இங்க வந்து குரூப் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஷோஸ் சைஸ் வந்து இத்தனை இருக்கு, இந்த சைஸ்ல இத்தனை நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க மேக்சிமம் எத்தனை இருக்கு? 21 தான் நிறைய இருக்கு. சோ சைஸ் 7 சைஸ் தான் நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ். அடுத்தது இங்க கொஞ்சம் பெரிய டேட்டாவா இருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் 20. ஃப்ரீக்வன்சினாலும் மோட்னாலும் ஒண்ணுதான். 20 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதா ஃப்ரீக்வன்சி. சோ 20 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் சி.
ஃபைண்ட் த மீடியன். மீடியன்ன்றது என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். கொடுத்திருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு நடுவுல இருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறப்போ எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன இருக்கு? 1 2 3 7 9. ஸோ 1 2 எழுதியாச்சு, 7 9. அடுத்த அசெண்டிங் ஆர்டருக்கு 14 15 18. ஸோ 14 15 18. ஸோ 14 15 18 முடிஞ்சிருச்சு. அடுத்து 21 28 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 46 59. ஸோ டோட்டலா எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னு பாருங்க. 5 6, இங்க 3 4 5. ஸோ அப்ப இந்த சைடு 5, இந்த சைடு 5 டேட்டாஸ் இருக்கு. இப்ப மிட்ல இருக்கிறது இதுதான். இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மீடியன். ஸோ அப்போ 29/2 அப்படின்னா 14.5. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து பாக்கெட் மணி ரிசீவ் பை 7 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைண்ட் த மீடியன். மீடியன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் சின்ன நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 22 22 23 26 28 40 43 42 43. இப்போ இங்க 3 டேட்டா, இந்த பக்கம் 3 டேட்டா, சென்டர்ல 28 தான் இருக்கு. ஸோ அப்போ சி, ஆப்ஷன் சி. இந்த பக்கம் ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணும்? எடுத்து எழுதிடலாம். அடுத்து வாட் இஸ் த மீடியன் ஆஃப்? ஸோ இங்கேயும் என்ன பண்ணும்? அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாத்துப்பீங்கல்ல, ஓகே தானே? இப்போ மீடியன்னா ஓகே. ஸோ இங்க என்னன்னா மார்க் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் மீடியன் தான் கேட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம மேல பார்த்தது எல்லாமே அன்குரூப்டு டேட்டா. ஸோ இது வந்து குரூப்பிங் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் பண்ண இடத்துல நம்ம மீடியன் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். எஃப்எக்ஸ் அப்படின்றது இது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு வருதுல. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம டோட்டலா ஆட் பண்ணணும். டிவைடட் பை சிக்மா எஃப், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 120. ஸோ இங்க 9 4s are 36. அடுத்து 25 into 16. ஸோ 25 into 16 போட்டா என்ன வரும்? இங்க அடுத்து 350 50 into 7. 25 into 16 400. இங்க அடுத்து 40 into 8 320. 80 into 2 160. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த சிக்மா எஃப்எக்ஸ். ஸோ ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணா 120 plus 36 156. 156 plus 400 556. 556 plus 350 906. அப்புறம் 320 160. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1386 அப்படின்னு வரும். ஸோ இங்க சிக்மா எஃப்ன்றது இதை ஃபுல்லா ஆட் பண்ணும். ஸோ 6 plus 4 10 26. 26 plus 7 33. இங்க ஒரு 10. ஸோ 43. ஸோ 43 1386. ஸோ அடுத்து ஃபைண்ட் த மீன். மீன்ன்றது நமக்கு தெரியும்ல, என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 9 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 12 is 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்கறாங்க. ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னது? 3 4 5. ஸோ டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டா 16 வந்துடும். ஸோ இல்லைன்னா இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் அப்ராக்சிமேட்டா மீடியன் எடுத்துட்டு என்னதுன்னு கூட கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்க 5 டேர்ம்ஸ்னா 5x பிளஸ் இது 9 18 20 30. ஸோ 30 by 5 equal to 60. ஸோ 5 எல்லாம் காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வந்துடும்? x plus 6. ஸோ இந்த 5 கேன்சல் ஆயிடும். ஸோ x equal to 54. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து மந்த்லி இன்கம் ஆஃப் 6 ஃபேமிலிஸ் ஆர். ஸோ 6 ஃபேமிலிஸோட இன்கம் கொடுத்துருக்காங்க, மீன் இன்கம். ஸோ அப்போ டிவைடட் பை 6 போடணும். மேல எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். இது நீங்க அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அப்டேட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இங்கேயும் இதேதான், சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப். ஸோ ஆன்சர் வந்து மீன் வேணும் அப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை எஃப், சிக்மா எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 15 100 20, இங்க 140. 25 into 5 இது 125. இங்க 25 into 15 25 into 10 250. ஸோ 375 வரும்.
சோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிக்மா எஃப் என்ன. சோ இது ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும்? 375, 475, 15 490, 140, 125. So 755 divided by sigma f என்னது இங்க? இது 10, 20, 45, 50. So 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1ல 5, 2, 151. So 15.1 அப்படின்னு வரும். So option C. அடுத்து இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இதுதான் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க. A mean mark of 100 students was found to be 40. Later it was found that a score of 53 was measured as 83. Find the correct mean corresponding to the correct score. So அப்போ இங்க mean mark of 100 students was found to be 40. So mean கொடுத்திருக்காங்க என்னது 40. எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸா? சோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இல்ல சம் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். So இப்போ question என்னது? Later on it was found that 53 was measured as 83. So 53 என்ன பண்ணிருக்காங்க? 83 போட்டிருக்காங்க. So instead of 53 83 போட்டாங்க. அப்போ இங்க என்னது? எனக்கு இங்க வந்து மீன் வந்து ஜாஸ்தி. அப்ப வரக்கூடிய மீன் வந்து கம்மியா வரணும். எவ்வளவு கம்மியா வரணும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 53, 63, 73, 83. So 30 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மார்க் வந்து 30 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இப்போ மீன் படி பார்த்தா என்ன வரும்? 30/100 which is equal to 0.3. So 0.3 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இதுல இருந்து 0.3 மைனஸ் பண்ணா போதுமா? So 40 minus 0.3 39.7. நீங்க செயின் லென்த்ல இன்கரெக்ட் செயின் அதெல்லாம் போடுவீங்கல்ல, சோ அதே டைப் தான். இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்னது? 4000 அப்படின்னு வந்துருமா? சோ 4000 இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் இந்த ஸ்கோர் 83. சோ 83 போட்டிருக்காங்க. சோ மைனஸ் 83 பிளஸ் 53 பண்ணுவாங்க. பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா டிவைடட் பை 100 போட்டு மீன் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. சோ இது கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு போற மாதிரி இருக்கும். 30 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க. அப்ப ஆவரேஜ் எவ்வளவு 30க்கு? ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகாது. சோ 30/100 போட்டா 0.3. அப்ப 40ல இருந்து 0.3 மைனஸ் பண்ணா போதும். ஓகே. சோ அடுத்து mean of 5 students is 25. If one of the number is excluded, then the mean becomes 20. Excluded number என்ன? So mean வந்து 25 for 5 students. அப்ப கீழே number of studentsக்கு 5. So மேல என்னது? mean of 5 numbers. அப்போ sum of 5 numbers மேல வரும். அப்போ sum of 5 numbers 25 into 5 125. So sum of 5 numbers 125. அடுத்தது எனக்கு ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. மீன் பிகம்ஸ் 20. ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூடட்னா கீழே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 4 ஆயிடும். அப்போ சம் ஆஃப் 4 நம்பர்ஸ் என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 20 into 4 நமக்கு 18 வந்துருமா? சோ அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணா ஒரு நம்பர் என்னன்னு கிடைச்சிடும். இப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 45. சோ எக்ஸ்க்ளூட் பண்ண நம்பர் 45. அடுத்து மார்க்ஸ் அப்டைன் பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெஸ்ட். ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன். நார்மல் மீன் கண்டுபிடிக்கிறது, அரித்மெட்டிக் மீன் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணிட்டு கீழே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 போட்டாங்க. சோ டிவைடட் பை 10 பண்ண. ஓகேவா? சோ இது அப்புறமா ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 2 வேல்யூஸ் ஆர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் இது ரெண்டுத்துக்கும் ஸ்டார்டிங்லேயே ஃபார்முலா பார்த்தோம்ல. என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன். ஹார்மோனிக் மீனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஜியோமெட்ரிக் மீனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஹார்மோனிக் மீனுக்கு 2ab by a plus b அப்படின்னு இருக்கு. ஹார்மோனிக் மீனுக்கு வந்து 2ab by a plus b. சோ இதுதான் ஹார்மோனிக் மீன். இதோட வேல்யூ 6.4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஜியோமெட்ரிக் மீன் வந்து 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி வந்து 8. 2 வேல்யூஸ் கொடுத்ததுனால ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன். ஓகே. சோ அப்போ a into b equal to 8 ஸ்கொயர். சோ 64. இங்க என்ன வந்துரும்? a into b இங்க வந்து 64னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? சோ 2 into 64 by a plus b equal to 6.4. சோ அந்த வேல்யூஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்போ a என்னது, b என்னது அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இதை வந்து 6.4 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா இது 10ன்னு வரும். அப்போ 20 equal to a plus b.
இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எங்க வருது அப்படின்னு பார்ப்போம். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 20 வராது, இதுவும் 20 வராது, இதுவும் 20 வராது. சோ இது மட்டும் தான் வரும். சோ ஆப்ஷன் சி. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்ராக்சிமேட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா xi minus x bar whole square by n அப்படின்னு போட்டுக்கலாமா? which is equal to divided by 10. ஏன்னா 10 natural numbers சொல்லிட்டாங்க. இங்க xiன்றது என்ன வரும்? 10 natural numbersனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். so 1 minus x bar என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். so மீன் என்ன வரும்? 1 plus 2 plus 3 plus 4 5 6 7 8 9 10 divided by 10 அப்படின்னு போட்டு மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 1 minus அந்த term whole square, அடுத்து 2 minus அந்த term whole square plus 3 minus அந்த term whole square அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இல்லனா இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தோமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 நேச்சுரல் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் dn minus 1 by 12 அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுவும் நம்ம ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். So standard deviation of first n natural numbers d into square root of n square minus 1 by 12. d வந்து என்னது? இங்க difference, so 1 தான் வரும். square root of n square minus 1 னா 10 square minus 1 by 12. so 100 minus 1 99 by 12. இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 33 by 4 33 by 4. so அப்போ 8 point something வரும் ஸ்கொயர் ரூட்ல. சோ அதுவும் கரெக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும். சோ வேற ஆப்ஷனே இல்ல, நமக்கு கேல்சி கொடுத்தாதான் இதை போட முடியும். இல்லனா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இங்க 33 by 4னா மிச்சம் ரிமைண்டர் 1ன்னு வரும் 0. சோ 8.25 வரும். 8க்கு நமக்கு கியூப் ரூட் 2 தெரியுமா? 2 தெரியும். 0.25க்கு 1 by 4 அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா 2 பாயிண்ட்லன்னு தெரியும். பட் என்ன ஆன்சர்? கண்டிப்பா ஆனா மினிமம் வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா 0.25 தான் இருக்கு. சோ 8.97 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது ரெண்டுலையும் தான் டவுட் வரும். இதுலயுமே அப்ராக்சிமேட்டா யோசிச்சுதான் நம்ம இதை போட முடியும், சின்ன வேல்யூ. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 வேல்யூ இஸ் 3. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4, ஃபைண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் நியூ செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 10 வேல்யூஸ் இருக்கு. n வந்து 10, அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து 3. இப்போ இங்க 10 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இல்ல 10 வேல்யூஸ் இருக்குல்ல, அது ஒரு வேல்யூவையும் எனக்கு 4ஆல இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஒரு வேல்யூவே 4ஆல இன்க்ரீஸ் பண்றப்போ வேரியன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க என்னன்னா ஒரு சின்ன தியரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? எனக்கு இப்போ இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ், எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணா இருக்கட்டும், அதுல ஈச் வேல்யூவும் எனக்கு பிளஸ் ஆஃப் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இல்ல மைனஸ் ஆஃப் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் பண்றோம் அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டஸ் நாட் சேஞ்ச், அப்படியே தான் இருக்கும். சரியா? சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறவே மாறாது. இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட ஈச் வேல்யூஸ் இருக்குல்ல, சோ அந்த ஈச் வேல்யூஸ ஏதாவது கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸும் எனக்கு அந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை ஆகி வரும். ஓகேவா? ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்க சிக்மா 1 அப்படின்னு வச்சுட்டா, இங்க சிக்மா 2ன்றது அந்த கான்ஸ்டன்ட் இன்டு சிக்மா 1 வரும். எப்போ ஈச் வேல்யூ மல்டிப்ளை பை ஏதாவது கான்ஸ்டன்ட்னா, எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா எனக்கு சிக்மா அஃபெக்ட் ஆகாது. இது பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 வேல்யூ வந்து 3. அப்ப எனக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க, அப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாற போகுது இல்ல, அதே 3 தான் இருக்க போகுது. இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வேரியன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? v ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். ஓகேவா? சோ அப்போ சிக்மா வந்து 3 அப்படின்னா வேரியன்ஸ் என்னது? 3 ஸ்கொயர் 9. சோ ஆப்ஷன்ஸ். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 observation is 4 square root 2. If each observation is multiplied by 3, find the new standard deviation. எனக்கு ஒரு அப்சர்வேஷன் மல்டிப்ளை பண்ணிருக்கு. அப்ப புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து மல்டிப்ளை, சேம் இதே கான்ஸ்டன்ட். அப்போ 3 into 4 square root 2. அப்ப ஆன்சர் என்னது? 12 into square root 2. இங்கேயும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ 12 square root 2 போட்டோம். சப்போஸ் வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா சோ இதுல இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 40, 42 and 48. Find the standard deviation. If each value is multiplied by 3,
find the standard deviation of a new data அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மல்டிப்ளை பை 3 பண்ணிட்டா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் நியூ டேட்டா கிடைச்சிடும். சோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா? சோ சிக்மா xi இங்க என்னன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இது சிக்மா xi ஹோல் ஸ்கொயர் பை n மைனஸ் மீன் ஸ்கொயர் இது போட்டுக்கலாம். சரியா? சோ இது போட்டா என்ன ஒரு சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் மீன் ஸ்கொயர். சோ இதுவும் போட்டுக்கலாம். எந்த ஃபார்முலா நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அது போட்டுக்கலாம். சோ இருங்க ஃபார்முலா கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கிறேன். சிக்மா ஓகே xi ஹோல் ஸ்கொயர் பை n ஓகே கரெக்ட் தான். சோ இது அப்புறமா நீங்க சால்வ் பண்ணி பாக்குறீங்களா? சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். சோ இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் இந்த ஓல்டு டேட்டா தான் கிடைக்கும். வர்ற ஆன்சர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 3 பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் மீன் என்ன வரும்னு சொல்லுங்க. 40 42 48. சோ 8 plus 2 10. சோ 40 40 80 90 90 plus 40 னா 130. சோ 130 by 3 வருமா மீன்? 130 by 3 னா 4 ல 12 மிச்சம் 1. சோ 43.33 போயிட்டே இருக்கும். இதான் மீன். சோ இங்க xi ஹோல் ஸ்கொயர் பை n இருக்கும். இங்க அப்போ 40 ஸ்கொயர் இங்க n வந்து 3 இங்க மேல ஹோல் ஸ்கொயர்ன்றது 40 ஸ்கொயர் பிளஸ் 42 ஸ்கொயர் பிளஸ் 48 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இங்க மீன் ஸ்கொயர்ன்றது என்னது 43.3 ஹோல் ஸ்கொயர். சோ கால்சில இப்போதைக்கு போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. சோ ஆனா இதெல்லாம் கால்சில இல்லாம போடுறது ரொம்ப கஷ்டம் தான். அதனாலதான் இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேக்குறது இல்ல. சோ இங்க வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ வேற அப்படியே கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் வேற பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும். ஓகேவா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து ஃபார் செட் ஆஃப் 500 அப்சர்வேஷன் வேரியன்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி 125. If 25 is added to each observation, 55 is subtracted, then the new variances. So standard deviation க்கு பதிலா இங்க variance கொடுத்திருக்காங்க. 500 observations இருக்கு. So அதோட variance வந்து 125. So இந்த varianceல எல்லாம் ஒரு வேல்யூலயும் ஒரு observationலயும் plus 25 and minus 55 பண்ணிருக்காங்க. நியூ வேரியன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அஃபெக்ட் ஆகாது. சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அஃபெக்ட் ஆகலன்னா இந்த சிக்மா அஃபெக்ட் ஆகலன்னா வியும் அஃபெக்ட் ஆகாது இல்ல. சோ அப்போ வி இங்க எதேதான் வரும்? அதே 125 தான் வரும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி ஃபார்முலா என்னது? 100 into சிக்மா பை எக்ஸ் பார். சோ 100 சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் மீன் ஸ்கொயரா. சோ இங்க சிக்மா xi x ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. சோ 1530 டிவைடட் பை n 10 மைனஸ் மீன் கொடுத்துட்டாங்க 12. சோ 12 ஸ்கொயர். சோ ஸ்ட்ரெயிட்டா எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டா போதும். இங்க கீழே சிக்மா சாரி எக்ஸ் பாருக்கு 12 அப்படின்னு போகும். இங்க ஃபர்ஸ்ட் சிக்மாக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. இது 0 0 கேன்சல் ஆயிடும். 153 இது 144. சோ 153 மைனஸ் 144னா 9 இல்ல. சோ ஸ்கொயர் ரூட் 9. சோ சிக்மா வேல்யூ வந்து 3. சோ 3 by 12. அப்ப இத கேன்சல் பண்ணா 1 by 4. சோ இத 4ல கேன்சல் பண்ணா 25. சோ ஆப்ஷன் டி. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 வேல்யூ இஸ் 3. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4 ஃபைண்ட் த வேரியன்ஸ். சோ இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் மாதிரி இருக்கு. சோ 10 வேல்யூஸ்க்கு சிக்மா வந்து 3. இன்க்ரீஸ்னா மாறாது, அதே சிக்மா தான் இருக்கும். சோ அப்ப வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். சோ 3 ஸ்கொயர் 9. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செட் ஆஃப் டேட்டா இஸ் 1.6. ஃபைண்ட் த வேரியேஷன். சோ வேரியன்ஸ் வேணும்னா v ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். சோ 16 ஸ்கொயர் வந்து 256. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா 2.56. சோ இவ்வளவுதான் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும். ஓகேவா? சோ இதை தனியா உட்கார்ந்து நீங்க படிக்கணும்லாம் அவசியம் இல்ல. இப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸா ஒரு வாட்டி சும்மா அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.